இப்போ வந்து ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் இப்போ 2 நாளைக்கு பற்றி பேசினார் பார்த்தீங்களா, ஒரு நிலப்பரப்பை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன மொழியில் கை வைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படிதான் தமிழ்நாட்டு மீது கை வச்சிருக்காங்க. ஒரு பிரிவினரை நீங்கள் கபலீகரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், திணிப்பு தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா இருமொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மத்திய அரசாங்கம் இதை வந்து தடுக்க முடியாது. விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா? தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். தமிழ்நாடு மட்டும்தான். கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு கிடையாது. அதனாலதான் தமிழ்நாடு இன்றைக்கு இவ்வளவு. இப்ப நான் வந்து கல்வி அமைச்சராக இருந்தேன், அம்மா முதலமைச்சர். அந்த சமயத்தில் நவோதயா பள்ளி ஒன்று உருவாக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். நவோதயா பள்ளிகள், அந்த நவோதயா பள்ளிகள் பல்வேறு மாநிலங்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு துவக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பள்ளியை துவக்குவதற்கு கல்லூரி படிக்கும் போதே நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன். அப்போ வந்து நாங்களாம் இந்தி ஒழிகன்னு கோஷம் போட்டோம். ஆனால் அண்ணா இப்போ எங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என் மாணவர்கிட்ட எங்ககிட்ட சொன்னது, இந்தி ஒழிகன்னு கோஷம் போடாதீங்க, இந்தியும் நம்ம தமிழ் மாதிரி ஒரு மொழி, அவங்க மொழி ஒளின்னு நம்ம சொல்லக்கூடாது. முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவே சொல்லுங்க சார், தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி வந்தா தமிழுக்கான இடம் இல்லாமல் போய் அதில் என்ன ஒரு ஆபத்து வருன்னு நான் சொல்கிறேன்னா, இவங்க அதை கட்டாயப்படுத்தி மும்மொழியை கட்டாயப்படுத்தி இது பண்ணால், இன்றைக்கி நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக இருக்குது, ஆங்கிலம் அகற்றப்படணும். அதுக்கு டைம் லிமிட் வந்து 15 வருஷம் தான் வச்சுருக்கு. அவங்க எப்போ வேணாலும் ஆங்கிலத்தை அகற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆங்கிலத்தை போட்டால் நமக்கு என்ன? ஹிந்தி. அப்போ அவங்க மும்மொழி கொள்கை என்ன ஆகுது? தமிழ்நாட்டுக்கு என்று இருமொழி கொள்கை என்று ஒரு தனி கொள்கை இருப்பதால், தனி சட்டம் இருப்பதால், அந்த ரூல்ஸிலேயே என்ன சொல்லியிருக்கிற அந்த பிரியாம்பிள், அந்த முகப்புரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், the rules shall be extended to the whole of India. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கைக்கு திமுக தான் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு பார்த்தா அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்குது. 3வது மொழியை கத்துக்கிறது நல்ல விஷயம் தானே சார், ஏன் அதிமுக எதிர்க்கணும்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தமிழகத்திற்கு எது பொருந்துகிறதோ அந்த வகையில், எது பொருந்துமோ அந்த வகையிலே இருமொழி கொள்கையை சட்டமாக்கி விட்டார். எனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் 1968 நாம் இருமொழி கொள்கையை தான் பின்பற்றி வருகிறோம். அதிலிருந்து நாம் தடம் புரள முடியாது, தடம் மாறவும் முடியாது, கூடாது. ஆனால் 1960களில் இருக்கக்கூடிய சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய மாணவருடைய எதிர்காலத்தை சீரழிக்காதீங்க, அதாவது புதுசா ஒரு மொழி கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கேட்கிறார். அது அவங்க கொள்கை. மத்திய அரசை பொறுத்தவரையிலே மும்மொழி 1963 ஆக்டையே அவர் பழமைவாதமா எடுத்துட்டு வராதீங்கன்னு சொல்றாரு. 1963 ஆக்ட இப்ப அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அரசு அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார். நடைமுறையில் இருக்கிற சட்டத்தை வாய்தா போன சட்டம், செல்லாத சட்டம் என்று சொல்லுவதற்கு ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நடைமுறை சொல்லக்கூடாதா சட்டப்படி? ஆமா, நடைமுறையில் நடைமுறையில் இருக்கிற சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சட்டப்படி தப்பா? சட்டப்படி தப்பு, சொல்லக்கூடாது. நடைமுறையில் இருக்கிற ஒரு சட்டத்தை, அதுவும் மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தை, மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட சட்டத்தை, நாடாளுமன்றத்திலே உருவாக்கப்பட்ட சட்டத்தை, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை, இன்றளவும் நடைமுறையில் இருக்கிற ஒரு சட்டத்தை பழமை சட்டம் என்று சொல்லுவது, அதை பின்பற்றக்கூடாது என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? இப்பொழுதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே 3வது மொழியை படிப்பதிலே, அதாவது மும்மொழி என்பது வேற, 3வது மொழி என்பது வேற. அதான் சொல்றேன், மும்மொழி என்பது வேறு, 3வது மொழி வேறு. அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 3வது மொழி படிக்கக்கூடாது என்று நாங்கள் என்றைக்கும் சொன்னதில்லை. மக்கள் விரும்பினால், பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் ஆங்கிலம் தமிழோடு 3வது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். அதற்கு தமிழ்நாட்டிலே தடை இல்லை. இது 3வது மொழிக்கு. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மும்மொழி, அது மும்மொழி கொள்கை என்பது இந்தி,
ஆங்கிலம் பிராந்திய மொழி. ஆனா இந்தி தான் கட்டாயம் இல்லைன்னு சொல்றாங்களே. கட்டாயம் BJP. இல்லை, அது கண் துடைப்பு. ஏன் என்று சொன்னால் ஏமாத்து வேலை, சீட்டிங் வேலைன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக அப்படி கூட நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கலாம். பிஜேபி மீது இப்படியான குற்றச்சாட்டு? நான் சொல்றேன் கேளுங்க. மும்மொழி என்பது இந்தி, ஆங்கிலம், பிராந்திய மொழி. இல்ல அவங்க தாய்மொழின்னு சொல்றாங்க. சொல்றத கேளுங்க. இதுதான் மும்மொழி கொள்கை. மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை மும்மொழி கொள்கை. இந்தி நீங்க தமிழ்ல- குறிப்பிடவே இல்ல. இல்ல, ஏன் இந்திய பிடிச்ச தொங்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? மத்திய அரசாங்கத்துடைய அலுவல் மொழி எது? இங்கிலீஷ். நோ. ஆ. ஹிந்தி. எதை வச்சு சார் சொல்றீங்க? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 343வது பிரிவை எடுத்து பாருங்கள். தேவநாகரி எழுத்து வடிவில் இருக்கிற இந்தி தான் மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவல் மொழி. ஆங்கிலம் இணை அலுவல் மொழி. ஆங்கிலம் இணை அலுவல் மொழி. அந்த ஆங்கிலமும் அரசமைப்பு சட்டத்தினுடைய 343வது பிரிவின்படி 15 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் ஆங்கிலம் நீடிக்க வேண்டும். அதற்கு பிறகு ஆங்கிலம் அகற்றப்பட வேண்டும் சொல்லி இருப்பது அரசியலமைப்பு சட்டம். இப்ப அதுதானே இப்ப மத்திய அரசு பண்ணது. என்ன பண்ணுது? 15 வருஷத்துக்கு அப்புறம் Right. ஆங்கில மொழி நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்ப ஈடுபடுறாங்க. சரி, அதே மத்திய அரசாங்கம் தான் 1963 தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. 1963 அலுவல் மொழி சட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசு தான். இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்தி, ஆங்கிலம், தமிழ். அதாவது அந்த சட்டத்தின் மூலம் இந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலத்திற்கு நீட்டிப்பு இல்லை என்ற காரணத்தினாலே பாரத பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொன்ன உறுதிமொழியின்படி ஆங்கிலம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதற்காகத்தான் இந்த அலுவல் மொழி சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த அலுவல் மொழி சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகுதான் இன்றைக்கு ஆங்கிலம் இன்றளவும் தொடர்ந்து நீடிக்கிறது. அப்படி 1963 அலுவல் மொழி சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த சட்டத்திற்கென்று விதிகள் வகுக்கப்பட்டன. ரூல்ஸ், விதிகள் வகுக்கப்பட்டன. அந்த விதிகள் வகுக்கப்பட்டது 1976ஆம் ஆண்டு. அந்த 1976ஆம் ஆண்டு விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், மும்மொழி கொள்கையின்படி இந்தி, ஆங்கிலம், பிராந்திய மொழி இருக்கும், ஆங்கிலம் தொடர்ந்து நீடிக்கும் என்று சொல்லிவிட்டு, மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளாததால், தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால், தமிழ்நாட்டுக்கென்று இருமொழி கொள்கை என்று ஒரு தனி கொள்கை இருப்பதால், தனி சட்டம் இருப்பதால், அந்த ரூல்ஸிலேயே என்ன சொல்லியிருக்கிற அந்த பிரியாம்பிள், அந்த முகப்புரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், the rules shall be extended to the whole of India except தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கே விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே இனிமேல் இந்தியை திணிக்க வேண்டும் என்று நினைப்பதிலோ, மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதிலோ எந்தவித அர்த்தமும் கிடையாது. எனவே 1963 அலுவல் மொழி சட்டத்தின்படி, அதற்கு 1926 வகுக்கப்பட்ட விதிகளின்படி, அந்த விதிகளிலிருந்து மும்மொழி கொள்கையிலிருந்து மும்மொழி திட்டத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அளித்த மத்திய அரசே இன்னைக்கு அந்த விதிவிலக்கை மீறி, சட்டத்தை மீறி செயல்படுதா? திணிக்க நினைக்கிறேன். ஆமா, நான் ஒன்றே சொல்றேன். சட்டம் செல்லும், சட்டத்தை அமல்படுத்தலாம், ஆனால் கொள்கையை திணிக்க முடியாது. அதுதான் கொள்கை. தமிழ்நாட்டுக்கு சட்டம் இயற்றி ஒரு புதிய விதிமுறை கொடுத்திருக்காங்க. கொள்கைக்கும் சட்டத்திற்கும் இருக்கிற வேறுபாடு. சட்டம் அமல்படுத்துவதை தடுக்க முடியாது, சட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் கொள்கை என்பது அவரவர்களுக்கு தனி கொள்கை. ஒரு கட்சியோட கொள்கையை சட்டமா மாத்த முயற்சிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? கொள்கையை திணிக்க முடியாது. அது சட்டமாக்கினால், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதை அமல்படுத்தலாம். அப்ப இந்திய ஏத்துக்கலாட்டி, மூன்றாவது மொழி ஏத்துக்கலாட்டி உங்களுக்கு நிதி தரமாட்டோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்றது முழுக்க கொள்கை திணிக்கிறது இல்ல. அதாவது முழுக்க அது தவறு. அப்ப வழக்கு போடலாமே தமிழக அரசு. அதுதான் சொல்றேன். அதாவது முழுக்க தவறு. அதாவது நிதி தரமாட்டேன் என்று சொல்வது தவறு. நான் சொன்னதை போல மும்மொழி கொள்கைக்கு இந்தி கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதற்கு நமக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே. அவர்கள் இப்படி இந்த காரணத்தை சொல்லுவது, நம்முடைய நிதி மத்திய அரசாங்கத்திற்கு போகிறது. மாநிலத்திலிருந்து வசூலிக்கப்படுகிற வரிதான் மத்திய அரசாங்கத்திற்கு போகிறது. மத்திய அரசாங்கம் அந்த நிதியை
பகிர்ந்து அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு கல்விக்கு ஒதுக்கப்பட்ட மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கல்வி நிதியாக கொடுக்கிறார்கள். அப்படி இன்றைக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் சமக்ரா சிக்ஷா அபியான், அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தொகை பெருந்தொகை ஒதுக்கப்படுகிறது. அதாவது 2532 கோடி என்று கருதுகிறேன், அது ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதியைத்தான் மாநில அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதை கொடுக்க மாட்டேன் என்று மத்திய கல்வி அமைச்சர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுவது முற்றிலும் தவறு. அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. சட்டப்படி தவறுன்னு சொல்றீங்க. ஆனா இது தொடர்பா நம்ம தமிழக அரசு நீதிமன்றத்தை அணுகினால் தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்படும் கிருஷ்ணசாமி சொல்றாரு. இல்ல, நிச்சயமாக கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றத்தை அணுகினால் ஆட்சியை தமிழ்நாட்டுல கலைச்சிடுவாங்கன்னு சொல்றாரு. நம்ம நீதிமன்றம் போனா கிருஷ்ணசாமி சொல்றாரு. அது யாரோ சொல்லட்டும், நான் யார் சொல்றாங்கன்னு அதை பத்தி கவலைப்படல. அப்ப என்ன இது ஒரு எதேச்சதிகாரமா சர்வாதிகாரமா? ஆட்சியை கலைப்பதற்கு 356 பிரிவு அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுக்கிறது. அதற்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு தடை போட்டு வச்சிருக்குது. ஒரு மத்திய சர்க்கார் நினைச்சதுன்னா ஒரு ஆட்சியை கலைச்சு போட முடியாது, கலைக்கக்கூடாது. பொம்மை கேஸ்ல அந்த தீர்ப்பு வந்திருக்குது. எந்தெந்த காரணங்களுக்காக அது கலைக்கப்படலாம்ங்கிறது தெளிவா சொல்லிருக்கு. கிருஷ்ணசாமி தமிழக அரசு மிரட்டி பார்க்கிறாரா? இந்த ஒரு அற்ப காரணங்களுக்காகலாம் ஒரு ஆட்சியை கலைக்கணுங்கிறது விவரம் தெரியாதவர்களிடம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று, இதை முழுக்க ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்திற்கு ஒதுக்கி இருக்கிற ஒட்டுமொத்த நிதியை நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், பிஎம்ஸ்ரீ பள்ளியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புதிய கல்விக் கொள்கையை கொள்ளவில்லை என்று சொன்னால், நாங்கள் முழுக்க முழுக்க நிதியை நிறுத்துவோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் சொன்னால் அது தவறு. அது கண்டிக்கத்தக்கது. ஏனென்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால், இப்போ நான் கல்வி அமைச்சராக இருந்தேன், அம்மா முதலமைச்சர். அந்த சமயத்தில் நவோதயா பள்ளி ஒன்று உருவாக்கப்பட்டது மத்திய அரசாங்கத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நவோதயா பள்ளிகள். அந்த நவோதயா பள்ளிகள் பல்வேறு மாநிலங்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு துவக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பள்ளியை துவக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை. என்ன காரணம்? இதுவரை நவோதயா பள்ளி இங்கு இல்லை. அதாவது நவோதயா பள்ளி இன்று வரை துவக்கப்படவில்லை. துவக்குவதற்கு நாம் அனுமதியும் கொடுக்கவில்லை. இது தொடர்கிறது. ஏன் நவோதயா பள்ளியை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அது இந்தி கட்டாயம். ஆக மும்மொழி கொள்கை அவர்கள் இந்த நவோதயா பள்ளி மூலமாக இங்கே கொண்டு வருவது இருமொழி கொள்கையை பின்பற்றுகிற நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று தான் நவோதயா பள்ளியை நாம் இங்கே அனுமதிக்கவில்லை. இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், நவோதயா பள்ளியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டில் அனுமதிக்கவில்லை என்று சொன்னாலும் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதியை நிறுத்தவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் ஆமாம், நிறுத்தவில்லை. பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, நிறுத்தலை. ஆனால் இன்றைக்கு பிஎம்ஸ்ரீ பள்ளியும் நவோதயா பள்ளி கிட்டத்தட்ட ஒன்று தான், இந்தி கட்டாயம். எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழ்நாடு சொல்லுகிற போது, நீங்கள் அதை வற்புறுத்துகிற போது, நிதியை நிறுத்துவது என்பது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், அப்படி நவோதயா பள்ளி பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற மாநில அரசு காரணத்தோடு தான் சொல்லுகிறது. என்ன காரணம்? அதாவது நான் சொல்றேன், 63 நமக்கு விதிவிலக்கு 76 கொடுத்துறதுனால 1963 ஆக்ட் படி தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு இருக்கு. 1076 விதிகள் நமக்கு இருக்கு. அதனால இந்தியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல இந்தி இருக்கட்டும், அது அவங்க பள்ளி, மத்திய அரசு அதுதான் தனியார் பள்ளி தான். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், என்ன சொன்னேன், அனுமதி கொடுக்கிறது மத்திய அரசு, தனியார் பள்ளிகள் தானே இருக்கட்டும். தனியார் பள்ளி மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்குது, நாம நடத்துறதுக்கு அனுமதிக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 3ஆம் மொழியையோ இந்தி மொழியையோ படிப்பதற்கு நாம் தடையாக இல்லை. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் அந்த மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளை படிச்சு இந்தி கத்துக்கலாம், 3வது மொழி கத்துக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இந்தி கத்துக்க கூடாதா? அது கொள்கை, நம்ம கொள்கைக்கு மாறா செய்ய முடியாது, கொள்கைக்கு மாற செயல்பட முடியாது. அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் இந்தி கற்றுக்கொள்ள கூடாதுன்னா சொல்ல முடியாது. தனியார் பள்ளிகளையும் இந்தி கற்றுக்க கூடாதுன்னு தானே நீங்க அரசியல் கட்சிகள் பண்ண முடியாது வச்சிருக்கணும். ஒன்று சொல்றேன், கேந்திரிய வித்யாலயாவில் இந்தி இருக்குது. ஏன் அனுமதிச்சீங்க? அரசியல் கட்சிகள் ஏன் அனுமதிச்சீங்க? அதான் சொல்றேன் கேளுங்க. அது மத்திய அரசாங்க அனுமதியோட நடக்குது. அந்த கேந்திரிய வித்யா பள்ளி எதுக்காக துவக்கப்பட்டது தெரியுமா?
அதை ஏன் நாம் அனுபவிச்சோம் தெரியுமா? அந்த பள்ளி கேந்திரிய வித்யா பள்ளியை பொறுத்தவரையில் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் அஸ். நமக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி அல்ல. கேந்திரிய வித்யா பள்ளியை எதற்கு உருவாக்கினார் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள், மத்திய அரசாங்கத்துடைய அலுவலர்கள், மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகளுடைய குழந்தைகள் படிப்பதற்காக, அவர்களுடைய வசதிக்காக. நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து மத்திய அவருடைய வசதிக்காக உருவாக்குனாங்க சார். அப்படிப்பட்ட பள்ளிகள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்ல ஏன் இந்திய நீங்க அனுமதிச்சீங்க? புரியாமல் கேட்கிற கேள்வி இது சார். இத வந்து அதான் சொல்றேன், இந்த பள்ளி நமக்கானதல்ல, தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்கானதல்ல. தமிழ்நாட்டு மாணவர்கள் அந்த பள்ளிகளை படிக்க முடியாது. ஒருத்தர் சார் முடியாது சார். சார் ஜெயந்தி எல்லாருமே மத்திய அரசு ஊழியர்கள். புரிஞ்சுட்டு பேசுங்க, புரிஞ்சுட்டு கேள்விகளுக்கு நான் சொல்றேன். மத்திய அரசாங்கத்தை கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரையிலும் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாதுங்க. காங்கிரஸ் ஆட்சி வரைக்கும், பிஜேபி ஆட்சி வர்ற வரைக்கும் நான் எம்பியா இருந்தவன். எங்களுக்கு சீட்டு உண்டு, 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்தாங்க நம்ம குழந்தைகளை சேர்த்துறதுக்கு. அதை இப்போ கட் பண்ணிட்டாங்க. யாருமே சேர முடியாது. இப்போ உங்க குழந்தைகளையும் என் குழந்தைகளையும் கேந்திரிய சேர்த்த முடியாது. அது வந்து மத்திய அரசாங்கத்துடைய அலுவலர்கள், அவங்க குழந்தைங்க, அவங்க இந்த ஊழியருடைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு தான். நம்மளால தடுக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மத்திய அரசு ஊழியர்களா இருப்பாங்களா சார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மத்திய அரசு ஊழியர்களா இருப்பாங்க. அவங்க குழந்தைகள் படிக்கலாமா? ஆனா அவங்க தமிழர்கள் தானே. அவங்க இருக்கட்டும். அவங்க சார் அவங்களுக்கு நான் கேட்கிறேன். ஐயோ, அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட பள்ளி சார். அப்ப அவங்க தமிழர்கள் இல்ல சார், தமிழர்கள் தான் சார். அவங்க மத்திய அரசாங்கத்தில் வேலை செஞ்சா அவங்க they are entitled to get seats from கேந்திரிய வித்யாலயா. தமிழர்களாகவே இருந்தாலும் எல்லா தமிழர்களும் வந்து இந்தி படிக்காம இருக்காங்க. இன்னைக்கு வந்து 1920 இருந்து, எப்பொழுது 1920 இருந்து இந்தி பிரச்சார சபை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் அனுமதிச்சீங்க ஏங்க? அது நம்ம கண்ட்ரோல் இல்லைங்க. நம்ம கவர்மெண்ட் பிரச்சார சபா. ஆமாங்க, நம்ம கண்ட்ரோலே கிடையாது. நம்ம அவங்கள வந்து தடை செய்ய முடியாது. அரசியல் ரீதியா தடுத்திருக்க தடுக்கவே முடியாது. தமிழ்நாட்டுல கலைஞர் காலத்துல இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம தடுத்து நிப்பாட்ட முடிஞ்ச உங்களுக்கு புரியாம கேள்வி கேட்காதீங்க, புரியாம பேசாதீங்க. நான் சொல்றேன் கேளு. கலைஞர் காலத்துல இந்தி இல்லாமே இருந்தது. கட்டாயப்படுத்தாதீங்க, திணிக்காதீங்கன்னு தான் நம்முடைய கோரிக்கையா இருக்குது. இந்திய வந்து நம்ம ஒருபோதும் இப்ப நான்லாம் மாணவர் பருவத்திலேயே கல்லூரி படிக்கும் போதே நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன். அப்போ வந்து நாங்கள்லாம் இந்தி ஒழிகன்னு கோஷம் போட்டோம். ஆனால் அண்ணா இப்போ எங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என் மாணவர்கள்ட்ட எங்ககிட்ட சொன்னது, இந்தி ஒழிகன்னு கோஷம் போடாதீங்க. இந்தியும் நம்ம தமிழ் மாதிரி ஒரு மொழி, அவங்க மொழி ஒளின்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. ஒளிகன்னு சொல்கிற அந்த உரிமை நமக்கு இல்லை. இந்தி ஒழிக என்று சொல்லுவதற்கான உரிமை நமக்கு இல்லை. இந்தி திணிப்பு ஒழிக அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படிதான் மறுபடியும் கோஷத்தை மாற்றிக்கிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு நமக்கு இருக்கு. இல்ல, ஆனா ஏன் அப்ப இந்திய திணிக்கணும் அவங்க நினைக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? ஆமா சார், அவங்க மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மும்மொழி கொள்கையை அவங்க அமல்படுத்த துடிக்கிறாங்க. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தி கற்றுக்கொண்டால் என்ன சார் இங்க பாதிக்கும்? யாருக்கு என்ன நஷ்டம் வந்து? விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம். யாருக்கு நான் சொல்லிய இல்ல தெரியும். நான் என்ன சொல்றேன், எங்க கொள்கையை நாங்க பின்பற்றோம். நாங்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள். மும்மொழி கொள்கை எங்கள் மேலே திணிக்காதீங்க. உங்கள் ஆஃபீஸ் அலுவலக அளவில் உங்களுடைய தொடர்புக்கு, மாநிலங்களுடைய தொடர்புக்கு, மத்திய அரசாங்கத்துடைய தொடர்புக்கு, லெட்டர் போக்குவரத்துக்கு, கடித போக்குவரத்துக்கு நீங்கள் வச்சுக்கங்க. நாங்கள் உங்களை வேண்டான்னு சொல்ல. ஆனால் எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க, திணிக்காதீங்க. ஏன்னா காரணம் எங்களுக்கு மும்மொழி கொள்கை, எங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள், எங்க கொள்கை இருமொழி கொள்கைங்கிறது தெளிவா சொல்லியாச்சு. ஒருவேளை மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டுல 3வது மொழியா இந்திய கொண்டுட்டு வந்தாங்கன்னா தமிழுக்கு இதனால என்ன ஒரு ஆபத்து? சார், ஆபத்து இருக்குதோ இல்லையோ, என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் கேட்க. விளைவுகள் ஏற்படும்னா நான் ஒன்று சொல்லட்டுங்களா? விளைவுகள் ஏற்படுறேன். இப்போ கூட நான் ஏன் பிஎம் ஸ்ரீ பள்ளியை வந்து சொல்கிறேன். பிஎம் ஸ்ரீ பள்ளியை வந்து இவங்க நிதி நிறுத்துறதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளியை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கலான்னா அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கு உண்டான நிதியை மட்டும் நிறுத்துருங்க. மற்ற நிதியை ஏன் நிறுத்துறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். த்ரெட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப ஆட்சியை மிரட்டி பணிய வைக்கிற காரியம் தான் இது.
அதனால் அதை வந்து அது வந்து ஏற்றுக்க முடியாது. இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கலையா, அந்த பள்ளிக்கான நிதியை மட்டும் நிறுத்துறா ஓகே. ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களுக்கு கொடுக்குற சம்பளம், மாணவர்களுக்கு கொடுக்குற உபகரணங்கள், கட்டுமானத்துக்கு செலவு பண்ணுறது, லேப் அமைக்கிறது, அதே மாதிரி டாய்லெட் அமைக்கிறது, இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நிதி கொடுக்கலன்னா அது எப்படி ஏற்றுக்கும்? முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவே சொல்லுங்க சார், தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி வந்தா தமிழுக்கான இடம் இல்லாமல் அதில் போய் என்ன ஒரு ஆபத்து வரும்னு நான் சொல்கிறேன்னா, இவங்க அதை கட்டாயப்படுத்தி மும்மொழியை கட்டாயப்படுத்தி இது பண்ணால், இன்றைக்கி நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக இருக்குது ஆங்கிலம் அகற்றப்படணும்னு. அதுக்கு டைம் லிமிட் வந்து 15 வருஷம் தான் வச்சுருக்குது. அவங்க எப்போ வேணாலும் ஆங்கிலத்தை அகற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆங்கிலத்தை போயிட்டால் நமக்கு என்ன? இந்தி. அப்போ அவங்க மும்மொழி கொள்கை என்ன ஆகுது? ஒரு மொழி கொள்கை ஆகிடும். அப்போ ஒரு மொழி கொள்கை ஆகும்போது நம்ம மேலே அந்த இந்தியை நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ என்னன்னா, இந்தி பேசுகிற மாநிலங்கள், இந்தியை தாய்மொழியாக கொண்டு இருக்கிற வட மாநில மாணவர்கள், அவங்க தாய்மொழியில் ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு போட்டித் தேர்வில் கலந்துக்கிட்டு அவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய தாய்மொழியை நாம் படித்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த இந்தியை கொண்டாந்து வரும்போது நாம் இந்தியை கற்றா தாய்மொழியிலே படித்தவனுக்கும் நாம் வந்து வேற்றுமொழிங்கிற வகையில் கற்று அதில் தேர்ச்சி பெற்று அவங்களோட போட்டி போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையாங்களா? ஒரு தலைமுறை போட்டி போட்டு எல்லா தலைமுறையும் வரும். ஏன்னு கேளுங்க, அவன் தாய்மொழி அவர்களுக்கு இந்தி அவருடைய தாய்மொழி. நாம் வந்து நமக்கு வந்து அந்நிய மொழி, படிக்கிற மொழி, படிச்சு தான் நம்ம வந்து இது பண்ணி நமக்கு சொந்தது தாய்மொழி. அப்ப ஒரே நாடு ஒரே மொழி கொள்கை. ஆந்திராவுக்கு வந்து தெலுங்கு, ஒரே நாடு ஒரே மொழி கொள்கை சார். இது அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. இந்தி இங்க கட்டாயமாக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்தி படிச்சு தான் எக்ஸாமை எழுதணும் அப்படின்னா, இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பறிபோகக்கூடிய அபாயம் இருக்கு. அவங்களோட போட்டி போட்டு நான் வெற்றி பெற முடியாது. அப்ப வேலை தமிழ்நாட்டு வேலை இந்தி பேசுபவர்களுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல, நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரே நாடு ஒரே மொழி நோக்கி தான் நம்ம மத்திய அரசு போய்கிட்டு இருக்கு. அதுதான் போயிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு திட்டமிடுகிறார்கள். அதை தான் நம்ம தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறோம். வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் தமிழுக்கு ஏற்படும்? இதை ஏற்படுது. நான் சொல்றேன், 15 வருடம் அந்த ஆங்கிலத்துக்கு வந்து காலக்கெடு கொடுத்துருக்காங்களா, அது நீக்கப்படணும். புரியுதுங்களா? அப்போ அரசியல் சட்டத்தால் திருத்தம் கொண்டாடணும். அப்புறம் 344வது அரசியலமைப்பு சட்ட பிரிவு இருக்குது இல்லைங்களா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்படியாக ஆங்கிலத்தினுடைய பயன்பாட்டை குறைத்து கொள்ளுங்கள், இந்தியை அதாவது மேக்சிமம் நீங்கள் பரவலாக்குங்கள் ஆச்சுங்களா. அப்புறம் 351வது பிரிவில் என்ன சொல்கிறாங்க, இந்தியில் வந்து வார்த்தைகள் இல்லையா, சமஸ்கிருதத்திலேருந்து நீங்கள் கடன் வாங்கிக்கிங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப சமஸ்கிருதத்தையும் படிக்க சொல்றாங்களா? சமஸ்கிருதம் படிக்கல, இல்ல இந்தியில வார்த்தை இல்லனா சமஸ்கிருதத்துல இருந்து எடுத்துக்கங்க சொல்றாங்க. சமஸ்கிருதம் தெரிஞ்சாதானே அது வார்த்தைகள் எடுக்க முடியும். சமஸ்கிருத வார்த்தைகளை இப்ப சமக்ரா சிக்ஷா அபியான் தான்ங்கறீங்க. சத்தியமா எனக்கு தெரியாது சார். சமஸ்கிருதம் தான். அதாவது வார்த்தைகள் இந்தியில இல்லன்னா சமஸ்கிருதத்துல கடன் வாங்கி அப்படியே பயன்படுத்திக்கலாம். இது தமிழா அப்படிங்கிற மாதிரி, இதுதான் தமிழாங்கிற மாதிரி, இதுதான் சமஸ்கிருதம் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, உதயசூரியன் திமுகவுக்கு சின்னம் இருக்குது இல்லைங்களா, அது என்ன வார்த்தைங்கிறீங்க? தமிழ் வார்த்தை கிடையாது. உதயசூரியன் என்கிற திமுகவுடைய சின்னம் சமஸ்கிருதம். எப்படி சார் சொல்றீங்க? எங்க சமஸ்கிருத வார்த்தைங்க அப்புறம் எப்படி சொல்றீங்கன்னா இது என்ன அர்த்தம்? அது தமிழ் வார்த்தை தானே. இது உதயம் இல்ல, சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருத வார்த்தை. ஓகே சரி. உண்மையில உதயசூரியன் இன்னும் சொல்ல போட்டுவா, உதயநிதி சமஸ்கிருத வார்த்தை. இன்பநிதி அந்த நிதினாவே அந்த வேற்றுமொழி. மும்மொழி கொள்கை திட்டத்தை அவங்க அமல்படுத்திக்கிட்டு இருக்கட்டும், அது அவங்களுடைய கொள்கை, அதில் நம்ம குறுக்கிடவே முடியாது. மத்திய அரசாங்கத்துடைய மும்மொழி கொள்கையிலே நாம் தலையிடவே முடியாது, அது அவருடைய கொள்கை. இப்போ நாம் வந்து இருமொழி கொள்கையை கடைபிடித்து வருகிறோம், அமல்படுத்துகிறோம். எனவே என்ன செய்யணும், இதை வந்து மோதல் போக்கு கூடாது, பேரலாக போகணும். இந்த ரயில்வே தண்டவாளம் போகுதுங்களா, அது மாதிரி பேரலாக போகணும், ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளக்கூடாது. எனவே இந்த திணிப்பு தவிர்க்கப்பட வேண்டும். திணிப்பு தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா இருமொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மத்திய அரசாங்கம் இதை வந்து தடுக்க முடியாது. விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். தமிழ்நாடு மட்டும்தான்.
கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு அங்கெல்லாம் கிடையாது. அதனாலதான் தமிழ்நாடு இன்றைக்கு இவ்வளவு அது உறுதியா அப்ப எடுத்துக்கிட்டு அங்கெல்லாம் ஹிந்தி இருக்கா? போயிடுச்சா? படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே ஹிந்தி படிக்கிறாங்க. எல்லாம் அப்ப படிக்கிறாங்க. அந்த மாநில மொழிகளுக்கு பாதிப்பு வராது அப்படிங்கிறப்ப தமிழுக்கு அந்த வராதுன்னு மாதிரியான சொல்ல பாதிப்பு முடியாது. வராது இல்லையா? வரலாமா? வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் 2 நாளைக்கு முந்தி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு நிலப்பரப்பை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன கைவை மொழியில கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படிதான் தமிழ்நாட்டு மீது கை வச்சிருக்காங்க. ஒரு பிரிவினரை நீங்கள் கபலீஸ்கரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த மொழியை அழிக்க வேண்டும். இது அதுதான் மொழி மீது கை வைத்தால் கலாச்சாரம் அழிந்துவிடும். கலாச்சாரம் பண்பாடு அழிந்து விட்டால் அவ்வளவுதான், பழைய மாண்புகள் மண் சார்ந்த விஷயங்களை மறக்கடிக்கப்பட்ட. அதான் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு மொழி கொள்கை வந்துடும். தாய்மொழி படித்தவர்களோட நம்ம போட்டி போட முடியாது. ஏன்னா நம்ம இந்தியை கற்றுக்கிட்டு அவங்களோட போட்டி போட முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் தர குடிமக்களாக ஆகிடுவோம். ஆக நமக்கு எல்லாருடைய உரிமைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே காலி ஆகிடும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற பயம். அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிதியை கொடுக்குற மத்திய அரசிடம் நிச்சயமாக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது, வாதாடி பெற வேண்டும். ஆனா மத்திய அரசோட வேலைவாய்ப்பு திட்டங்கள் எல்லாமே இந்தியில தானே இருக்கு. அப்ப இந்தி படிச்சுட்டு ஈஸியா அவங்க மத்திய அரசு வேலையில சேர்ந்துருவாங்க. நம்ம தமிழ்நாட்டு மாணவருக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டு இந்தி தெரியாம மத்திய அரசோட வேலைவாய்ப்புல சேர முடியாம வழக்கம் போல கஷ்டப்பட்டு நம்ம ஆங்கிலம் 10 வருஷமா கஷ்டப்பட்டு மாதிரி. அதுக்கு தாங்க நம்ம ஆங்கிலம் இருக்கட்டும் தொடரட்டும். ஆங்கிலம் படிச்சும் கூட மத்திய அரசு வேலையில அதிகமா 10-15 வருஷத்துல ரிசல்ட் தமிழ்நாட்டோட ரிசல்ட் பெருசா இல்லையே. அதெல்லாம் நல்ல டோட்டலா குறைஞ்சிருக்கு. மத்திய அரசு பணியிடங்கள்ல தமிழக அரசு தமிழக ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைவு. 10 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. இல்ல அதெல்லாம் டோட்டலா குறையல. ஆங்கிலம் தொடர்ற வரைக்கும் எந்த ஆபத்து நமக்கு இல்லை. ஆங்கிலம் தொடரப்பட வேண்டுங்கிறது தான். அந்த ஆங்கிலம் தொடருவதற்கான வழிமுறைகளை அரசியல் சட்டத்திலே சில திருத்தங்களை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, அதுவும் குறிப்பாக திமுக அரசு முன்னெடுக்க வேண்டும். இப்போ இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க, 40 MP நாங்கள் என்ன திருத்தங்கள் இருந்தாலும் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ இந்த 40 MPக்களும் நாடாளுமன்றத்தை என்ன வற்புறுத்தணும்னா, இந்த சட்ட திருத்தங்களை, அரசியல் சட்ட திருத்தங்களை வற்புறுத்தி அந்த திருத்தங்களை கொண்டாந்து ஆங்கிலம் நீடிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த அட்டவணை மொழி இருக்குது இல்லையா, 22 மொழி இருக்குது. அந்த 8வது அரசியல் சட்டத்தில் 8வது அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. அந்த 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது. அந்த 22 மொழிகளில் ஒன்று தான் இந்தி. அந்த 22 மொழிகளில் ஒன்று தான் சமஸ்கிருதம். அந்த 22 மொழிகளில் ஒன்று தான் ஆங்கிலம். இது தமிழ். ஆங்கிலம் இல்லை. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த அரசியல் சட்டம் 343 பிரிவின்படி மத்திய அரசாங்கம் நினைத்தால் ஆங்கிலத்தை அகற்றி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த ஆங்கிலம் அகற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அட்டவணை மொழியிலே ஆங்கிலத்தையும் சேர்த்து விட்டால் ஆங்கிலத்திற்கு பாதுகாப்பு இருக்கும். அப்படி ஆங்கிலம் பாதுகாக்கப்படுகிற போது நம்மை போன்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. எனவே அரசியல் சட்டத்தில் திருத்தம் வந்தால் ஒழிய நமக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. காரணம் ஏன் சொல்கிறேன், ஆங்கிலத்தை இப்போ ஏன் சொல்கிறாங்க, அந்நிய மொழிங்கிறாங்க. இப்போ நேபாள் இருக்குது, நேபாளி அந்நிய மொழி தான். ஏன்னா நேபாள நாட்டுக்கு சொந்தமான மொழி. அந்த நேபாளி இந்த அட்டவணை மொழியில் 22 மொழியில் ஒரு மொழியாக இருக்குது. ஆக நேபாளி ஒரு அயல்நாட்டு மொழி இருக்கும்போது இங்கே ஆங்கிலேயர்கள் வெளியேறிவிட்டாலும் ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு நிறைய இருக்காங்க. நம்ம இந்தியாவில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்க தாய்மொழி ஆங்கிலம் தான். எனவே ஆங்கிலத்தை அட்டவணை மொழியாக சேர்த்துவதிலே மத்திய அரசாங்கத்திற்கு என்ன தயக்கம்? அப்படி ஆங்கிலம் இருந்தால் நீங்கள் சொல்லுவதைப் போல ஆங்கிலத்திலே தேர்வு எழுதுபவர்கள் தேர்வு எழுதலாம், இந்தி படிப்பவர்கள் படித்துக் கொள்ளலாம். இந்திக்கு படிக்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. இந்தியை படிப்பதற்கு தமிழ்நாட்டிலே தடை இல்லை. எனவே இந்தி படிப்பவர்கள் படிக்கலாம், ஆங்கிலம் படிப்பவர்கள் படிக்கலாம், தமிழ் படிப்பவர்கள் படிக்கலாம். நம்ம ஈஸியாக நமக்கு பாதிப்பு ஏற்படாது. எனவே மும்மொழி கொள்கை அவருடைய கொள்கை, நாங்கள் அதில் நம்ம தலையிட முடியாது. அந்த மும்மொழி கொள்கைக்கும் போது ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு மொழின்னு சொன்னால், நானே உங்களை கேட்குறேன், ஏதாவது ஒரு மொழின்னு சொன்னால் என்ன பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். உங்கள் ஊடகத்தின் மூலமாக என்ன இப்போ இவங்க சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க, பிஎம்சியில் ஹிந்தி கட்டாயம் கிடையாது, ஹிந்திக்கு மேலே நீங்கள் தெலுங்கு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், உருது படிக்கலாம், எந்த மொழி வேணாலும் படிக்கலாம்,
3வது மொழி கத்திக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். என்ன பிரச்சனை? 3வது மொழி படிப்பதிலே என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்பவர்களை நான் கேட்கிறேன். ஆங்கிலமும் தமிழும் படித்து கொண்டு இருக்கிற நாங்கள் 3வது மொழியாக ஒரு மொழியை படிப்பதிலே என்ன பிரயோஜனம்? அந்த பிரயோஜனத்துக்கு பதில் சொல்லட்டும். நீ இந்திய படிக்கன்னு சொன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய மொழி, அலுவல் மொழி, அது படிக்கிறதால பிரயோஜனம் இருக்குது. இல்லை ஹிந்தி கூட படிக்காது, நீ தெலுங்கு படிச்சு எதையோ ஒன்று பண்ணினா என்ன அர்த்தம்? நான் ஒன்று சொல்கிறேன். பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்க. பிஎம்ஸ்ரீ பள்ளி ஏற்றுக்கிட்டா 10 பசங்க தெலுங்கில் சேர்றாங்க, 10 பசங்க ஹிந்தியில் சேர்றாங்க, 10 பசங்க மலையாளத்தில் சேர்றாங்க, 10 பசங்க கன்னடத்தில் சேர்றாங்க. மத்திய அரசாங்கம் தெலுங்கு வாத்தியார் போடுவியா? போட மாட்டாங்க. கன்னடத்துக்கு வாத்தியாரை போடுவியா? போட மாட்டாங்க. மலையாளத்துக்கு வாத்தியாரை போடுவியா? போட மாட்டாங்க. ஹிந்திக்கு வாத்தியார் உண்டு, ஹிந்தி வாத்தியாருக்கு சம்பளம் உண்டு. அப்போ என்ன ஆகும்னா, பிஎம்ஸ்ரீ நல்ல பள்ளி, ஏன்னா ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கும், ஸ்டாண்டர்ட் பள்ளி, பெற்றோர்கள் ஆர்வம் சேர்த்துடுவாங்க. சேர்த்துட்ட பிறகு நீங்கள் ஒரு மொழியாக தெலுங்கியோ மலையாளத்தையோ கன்னடத்தையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா வாத்தியார் அங்கே இருக்க மாட்டார். உடனே அடுத்த கட்டம் என்ன? பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? அந்த பள்ளியிலேருந்து பையனை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பள்ளியிலேயே படிக்கட்டும், நீ ஹிந்தி எடுத்துக்கடா, ஏன்னா தெலுங்கு வாத்தியார் இல்லை, கன்னட வாத்தியார் இல்லை, மலையாள வாத்தியார் இல்லை, நீ ஹிந்தி படிச்சிக்க. அப்போ எதை நோக்கி போயிட்டுருக்குது? இந்த ஒரு மொழியை நோக்கி தானே போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. இந்த பயம்தான் நமக்கு. நம்ம குழந்தைங்க பாதிக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்க ஹிந்தி படித்தா நம்ம யாரும் தடுக்க போகிறதில்ல. இதில் என்ன பொறுத்துனா, ஆங்கிலம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும். அட்டவணை மொழிகளில் ஒன்றான இந்திக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அட்டவணையிலே இருக்கிற சமஸ்கிருதத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அதே முக்கியத்துவத்தை அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற தமிழ் உட்பட மற்ற மொழிகளுக்கும் அந்த அந்தஸ்தை, அந்த வாய்ப்பை கொடுத்தால் பிரச்சனை சுமூகமாக தீர்ந்துவிடும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மோதல் போக்கு இருக்காது. இப்பொழுது கூட சமீபத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? சமஸ்கிருதத்துக்கு 1488 கோடி ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் சொன்னதைப் போல அவர்கள் காரணம் காட்டுவார்கள். இந்தியை வளர்ப்பதற்கு அரசியல் சட்டம் வழிவகுக்கிறது. இந்தியிலே வார்த்தை இல்லை என்று சொன்னால் சமஸ்கிருதத்திலேருந்து கடன் வாங்கிக்கணும். ஆக அந்த என்ரிச்மெண்ட்டுங்கிற வார்த்தையே வருது, என்ரிச்மெண்ட். அப்போ செழிப்பாக்கணும், இந்தியையும் செழிப்பாக்கணும், சமஸ்கிருதத்தையும் செழிப்பாக்கணும். அதுக்கு தான் பணம் ஒதுக்குறாங்க. தமிழுக்கு 74 கோடி தான் கொடுக்குறாங்கன்னு சும்மா நம்ம பேசிக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்குது? அதுதான் நான் என்ன சொல்லணும்னா, நம்முடைய எம்பிக்கள் வற்புறுத்தணும். இந்திக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ, சமஸ்கிருதத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ, அதே போன்று அட்டவணையில் மொழியில் ஒன்றான தமிழ் உட்பட மற்ற மொழிகளுக்கு அந்த சம அந்தஸ்தை கொடுங்கள், அந்த ஒரே மாதிரியான பாகுபாடு இல்லாமல் கொடுங்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை, மொழி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும். அந்த தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் சொன்னதைப் போல மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கொள்ளாமல் வாதாடி பெற வேண்டும். இல்லை என்றால் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து வழக்காடி பெறலாம். எனவே சட்டப்படியும் நியாயப்படியும் நம் பக்கம் நியாயம் இருக்கிறது. அது நிச்சயமாக நியாயப்படியும் கிடைக்கும், சட்டப்படியும் நமக்கு கிடைக்கும். மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கக்கூடிய உள் அரசியல் என்னென்ன அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாகவே எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ்